அல்ல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நடத்தப்பட நிகழ்வு. இதிலே நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று நேரத்தை தியாகம் செய்கின்ற மலையிலும் நீங்கள் இருக்கின்றோமே, இந்த ஈமானை தான் அல்லாஹ்வுடைய ரசூல் பார்க்கிறார். எனவே 100% அல்ல, 160%, 1000% நாம் அழைத்து சொல்லலாம். அல்லாஹ்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தும் ஷஃபாஅத்தும் நாம் எல்லோருக்கும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. நசீபாகிவிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காலத்துக்கு தேவையான அவசியமான ஒரு தலைவர். இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தேவை இன்னைக்கு நிறைய இருக்கிறது. நெப்போலியன் சொன்னார், மீண்டும் இந்த உலகத்துக்கு யார் தேவை என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் தேவை என்று சொன்னார். எதனால் சொன்னார் என்று சொன்னார், இந்த அறிவு முதிர்ச்சியான இந்த காலத்திலே யாரும் நிறுத்தி சொல்ல மாட்டாங்க, பின்னாடி நிற்க மாட்டாங்க. அறிவு முதிர்ச்சியான ஒரு காலம். மருத்துவத்திலே, விவசாயத்திலே, கல்வியிலே, விஞ்ஞானத்திலே எல்லாவற்றிலுமே அறிவு முதிர்ச்சி ஏற்படுகிறது, தெரிய வருகிறது. கல்வியில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு அது 70 வயதுகள் வாழ்ந்தாலும் அதற்கு நோய் வரக்கூடாது என்று கல்வியிலேயே ஊசியை செலுத்தக்கூடிய அளவுக்கு மருத்துவத்துறை வளர்ந்த இந்த காலத்தில், அதே போல வருடத்திற்கு 2 வெள்ளாமை எடுக்கப்பட்ட நிலையில இன்றைக்கு 3-4 வெள்ளாமை இருக்கக்கூடிய அளவுக்கு விவசாயம் வளர்ந்துவிட்ட இந்த காலத்திலே, அந்த விவசாய பொருட்கள் எல்லாம் தானிய கிழங்குகளில் வீணாகி மண்ணாகி போகக்கூடிய இந்த காலத்திலே, இங்கே அறிவுகள் ஒருவரை முதிர்ச்சி அடைந்தாலும் கூட இன்னொரு பக்கம் பார்க்கிறோம். அந்த வரலாறுகளை எல்லாம் படித்து, நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை எல்லாம் படித்து அதை உலகமெல்லாம் பின்பற்றக்கூடிய மிகப்பெரிய சமுதாயமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்திலே இப்படியெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இன்னொரு புறம் உணவு இருந்தும், உணவு